வணக்கம் நண்பர்களே. பார்க்கே பார்க்கே அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் கும்கின்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் கேட்டிருப்பீங்க. பார்க்கேன்னா ஒரு யானையை கும்கியை மாற்றுறதுக்காக அந்த யானை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த கதாநாயகன் சொல்லுவார் பார்க்கே பார்க்கேன்னு. அந்த பார்க்கே பார்க்கே அப்படிங்கிறது எந்த அர்த்தமும் உள்ள மொழிச்சொல் அல்ல. அது ஒரு வழக்கு மொழிச்சொல். பழங்குடி இன மக்களிடையே யானையை பழக்குவதற்கு, ஒரு யானையை இலக்கு நோக்கி பழக்குவதற்கு, மற்ற யானைகளை அதிகாரம் செய்து ஆள்வதற்கு அல்லது அடக்கி வைப்பதற்கு, தலைமை ஏற்பதற்கு, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ அந்த பார்க்கேன்னா இலக்கு நோக்கி போ, பாரு, போ அப்படின்னு அர்த்தம். அப்படி சொல்வதன் மூலமாக அந்த யானைக்கு தலைமைத்துவ பண்பை உண்டு பண்ணுவது. இந்த பார்க்கே பார்க்கிங்கிற சவுண்டு எனக்கு இப்போ வேற எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்குது. தலைப்பை எப்படி தானே கொடுத்துருக்கேன், ஸ்டாலின் வீட்டில் அந்த சத்தம் கேட்கிறது அப்படின்னு. ஏன்னா அவர் தன் வீட்டில் இருக்க குட்டி யானையை பார்க்கே பார்க்கேன்னு சொல்லி இது பண்ணி பார்க்குறாரு. அந்த கும்கி படத்தில் நடந்த கதை தான் இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு யானையை பிடிச்சிட்டு கும்கி ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோன்னு தோணுது. இதில் எனக்கு காழ்ப்புணர்ச்சியும் வெறுப்புணர்ச்சியும் இல்லை. ஒரு தலைவனை தகவமைப்பது சூழல் தான். இதே ஸ்டாலினே இறுதி வரை அவர் கும்கி யானையாக மாறவில்லை. அதனால்தான் கருணாநிதி இவரை எப்போதுமே முதலமைச்சர் ஆக்கியதில்லை. ஏதோ ஆசைப்படுகிறார், கட்சியினர்களெல்லாம் கேட்கிறார்கள், குடும்பத்திலும் ஒரு அழுத்தம் இருக்கிறது என்பதற்காக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டாரை தவிர கருணாநிதி இருக்கும் வரை இவருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுத்ததில்லை. யாருக்கு? ஸ்டாலினுக்கு. அப்புறம் எப்படி மக்களால் தானே கொடுத்தாங்க. 2001 ஜெயிச்சு அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். தேர்தல் களம், தேர்தல் முடிவுகள் என்பது எப்பொழுதுமே அறிவாளித்தனத்தின் வெளிப்பாடு அல்ல. அறிவார்ந்தவர்கள் கூடி ஆலோசித்து அந்த சித்தாந்தங்களின் அடிப்படையில் ஏற்படும் முடிவுகள் அல்ல. முற்றிலும் பிழையானது. சித்தாந்தங்களுக்கு முற்றிலும் பிழையானது. சித்தாந்தங்கள் தான் வெற்றி பெறும் என்றால் ஸ்டாலின் எப்படி வெற்றி பெற்றிருக்க முடியும்? என்ன சித்தாந்தம் அது? அந்த சித்தாந்தம் வழக்கொழிந்து போன ஒரு சித்தாந்தம், மக்களிடத்தில் எடுத்து சரியாக போய் சேராத ஒரு சித்தாந்தம். ஆனால் இவர்கள் யாரோ ஒருத்தரை எதிர்த்து பயமுறுத்தி இல்யூஷன்ஸ், ஒரு மாய பிம்பங்களை உருவாக்கி தான் இவர்கள் ஜெயித்தார்கள். சரி, அதை விட்டுருங்க, அது ஜெயிச்சு அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது. ஆனால் தன் வீட்டில் இருக்கும் அந்த குட்டி யானையை கும்கியாக மாற்றும் அந்த முயற்சியில் அவர் ஈடுபட்டு வருகிறார். நான் அறிந்த வரையில் அந்த பொதுவெளியில் தான் பார்த்திருக்கிறேன். எனக்கு யாரும் உங்கள் குடும்ப நண்பர்கள் இல்லை. பொதுவெளியில் பார்த்த வரையில் அது கும்கியாக மாறுமா என்பது சந்தேகம்தான். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.